இதே தமிழ் மொழி கன்னட மொழி இதுக்கு நடுவில் நடந்துட்டு இருக்க பிரச்சனை இருக்குல்ல, இது தொடர்பாக சீரியஸான விஷயங்கள் பல பேர் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பேசுகிறோம்னே தெரியாமல், எதிரில் இருக்கவங்களுக்கும் நம்ம என்ன பேசுகிறோன்றதை புரிய வைக்க முயற்சி பண்ணாமல், என்னெல்லாம் தோணுதோ நான் பேசுவேன்டா அப்படின்ற மாதிரி பேசின ஒருத்தவங்கள பார்க்க போகிறோம். அது யார்? அவங்க தமிழ்நாடு பாஜக சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். அவங்க தான் ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு ஆரம்பித்தாங்க. சரி, இந்த பிரச்சனையை பற்றி ஃபுல்லாக தீவிரமாக பேச போகிறாங்க அப்படின்னு பார்த்தா, இங்கே ஆரம்பித்து பனாரஸ் யூனிவர்சிட்டியில் இருக்க பாரதியார் பேரில் இருக்கக்கூடிய தமிழ் சேர் இருக்குல்ல, அது வரைக்கும் போய் மோடி அவர்கள் தமிழுக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னு பேசி, மோடி அவர்கள் திருக்குறள் பேசுகிறத பற்றி பேசி, எதுக்குடா அப்படின்னு உங்களுக்கெல்லாம் தோணுதா? இது ஏன்டா இந்த பிரச்சனைக்கு மோடி திருக்குறள் சொன்னதுக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எங்களுக்கு அதை புரியல. அதைத்தான் நானும் ரொம்ப நேரமாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். அக்கா என்ன தான் சொல்ல வர்றாங்கன்றது நம்ம புரிஞ்சுக்குவோம் அப்படின்னு. பட் கடைசி வரைக்கும் நம்மளால் பிடிக்க முடியல. இந்த மொழி பிரச்சனையில் அவங்க மொழி பிரச்சனைக்கு போய் அப்படியோ போயிட்டாங்க, எங்கேயோ போயிட்டாங்க, ரூட் மாதிரி எங்கேயோ போயிட்டாங்க. அந்த எங்கேயோ போன கருத்துக்களே என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பாருங்க. கமலஹாசன் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார். இது நாட்டில் பிரிவினையை ஏற்படுத்திவிடக் கூடாது என்ற கவலை தான் நமக்கு. நாம அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கர்நாடக உயர்நீதிமன்றம் சொன்னால் அது உயர்நீதிமன்றத்தின் ஆணை. அது மட்டுமல்ல, அதை ஏன் அவர் அடிபணிய வேண்டும்னு சொன்னா, ஏதோ நம்ம தமிழுக்கு நாம் எதிரிகள் கிடையாது. இன்னும் சொல்ல போனா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தான் இதுவரைக்கும் எந்த பிரதமர் கையாளாத அளவிற்கு திருக்குறளை கையாண்டிருக்கிறார். ஆனால் நமது நோக்கம், நாம் மொழியை பற்றி பேசும் பொழுது அது இந்த நாட்டில் உள்ள ஒற்றுமையை சீர்குலைத்து விடக்கூடாது, சகோதரத்துவத்தை பாதிப்படைய செய்துவிடக்கூடாது, உங்கள் சுயநல அரசியல் சகோதரர்களிடம் பகை உணர்ச்சியை ஏற்படுத்திவிடக்கூடாது என்ற ஆதங்கத்தில் தான் நாம சொல்றோம். ஆக தமிழுக்கு நிச்சயமாக மகுடம் சூட்டுபவர்கள் நாம். இன்னைக்கு பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கையை பாரதியார் பேரில் ஏற்படுத்தியது நமது பாரத பிரதமர். தமிழகத்தின் அடையாளமான செங்கோலை பாராளுமன்றத்தில் வைத்திருப்பது நமது பிரதமர், பாரதிய ஜனதா கட்சி. ஆக தமிழுக்கு முக்கியமான அங்கீகாரத்தை நாம் கொடுத்து வருகிறோம். ஆனால் இன்று பொய்யாக தமிழ் மீது பற்று இருப்பதை போல திராவிட முன்னேற்ற கழகம் தனக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குது, அதனால் மொழியை பற்றி பேசினால் அவர்கள் மகிழ்வார்கள் என்று நாட்டு மக்களின் ஒற்றுமையை பிரிக்காதீர்கள் என்றுதான் நாம கேட்டுக்கொள்கிறோம்.